நடமாடும் தெய்வமான அவள் ஆண்டுக்கொரு முறை தன்னை வருத்திக் கொண்டு அங்கவலம் வந்து தன் திருமேனியால் எல்லா பாவ அழுக்கையும் இம்மண்ணிலிருந்து ஏற்றுக்கொள்கிறாள். கருவறையில் நின்றே திருவடியை என்னும் குருபாதம் கண்டோம் அம்மா. ஒரு நொடியிலே வந்து அவர் மடியில் விளையாடி துள்ளி விழ சிரித்தோம் அம்மா. அம்மா அம்மா இதுதான் தெய்வீகமா? திருமாலின் சக்கரம் சுற்றுவது போலே அம்மாவும் பூவுடல் சுற்றி வர கண்டோம். திருக்கோவில் எங்கும் திருமாலின் சக்கரம் சுற்றுவது போலே அம்மாவும் பூவுடல் சுற்றி வர கண்டோம். ஓம் சக்தி நாதம் ஆனந்த கண்ணீர் வருபூரும் இழக்கின்றது. ஓம் சக்தி ஓம் என்று ஓங்கார ஒலியோடு மகன் மீது வந்தாயே அம்மா. ஞானத்தின் சுமை தாங்க நாகத்தின் வடிவாகி மண் மீது உருண்டாயே அம்மா. செவ்வாடை கொண்டர் சூழ்ந்து வர நீயும் ஜெகம் வாழ உருந்தாயம்மா. உறுதிமண் மீண்டும் ஒரு பொன்னாக வேண்டும் என தரை மீது தவழ்ந்தாயம்மா. அம்மா நீரா தியாகத்தின் அவதாரம்மா. சுற்றி வரும் உலகத்தை தாங்கிவிடும் தாயே, நீ சுற்றும் அதிசயம் காண வைத்தாயே. பங்காறு தாயே, தாங்கிவிடும் தாயே, நீ சுற்றும் அதிசயம் காண வைத்தாயே. நீ புரண்ட மண்ணில் நாங்கள் புரண்டோம், உன் பூரம் உகந்த ஒரு புண்ணியம் தான் அடைந்தோம். மண்ணுக்கும் மனிதனுக்கும் ஏன் இந்த மகா பிரபஞ்சத்திற்கும் கூட இத்தனை நன்மை செய்த பிறகும் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டுமே, இன்னும் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று ஏங்குகிற நம் அம்மாவின் கருணை உள்ளத்திற்கு என்ன பதில் சொல்லப் போகிறோம்?